ஃப்ரெண்ட்ஸ். மிளகா, பச்சை மிளகா, இது வந்து வீட்டில் செடியில் காய்ச்சது. இதை மட்டும் வச்சு வெளியிலேருந்து வாங்காமல் இதில் என்ன பண்ணலான்னா மிளகா தொக்கு பண்ணலாம். இந்த நீல மிளகா தொக்குக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இதனுடைய காம்பெல்லாம் கிள்ளிக்கலாம். தண்ணியை நல்லா கலக்க வச்சு அழுத்தி பிடிச்சி நெல்லிக்காய் அளவு புளியை இந்த வெந்நீரை விட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். இப்போ இந்த காம்பெல்லாம் ஆஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த மிளகாயை சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போது நல்லெண்ணெய் ஒரு கரண்டி அளவுக்கு விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு மட்டும்தான், வேறு எதுவும் தேவையில்லை தாளிக்கிறதுக்கு. வெடிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். வெடிக்கிறது. இப்போ நம்மளுடைய ஃபேவரைட் கட்டி பெருங்காயம் தாராளமாக போட்டுக்கலாம். இது அப்படியே பொரிஞ்சு அதுவே ஊற கரைஞ்சிடும். இப்போ இந்த மிளகாயை இது தலையில் கொட்ட வேண்டியதான். படபடன் வெடிக்கும். கல்லுப்பு போட்டுக்கிறேன், இந்த அளவுக்கு உப்பு. மஞ்சப்பொடி. ஆல்மோஸ்ட் இதோட வேலை முடிஞ்சது. நிறையா இருந்தால் நிறையா பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக இருந்ததுனால அதை அப்படியே பண்ணலாம் அப்படிங்கிறனால. ஓரளவு இது வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க இந்த புளி அதை இதில் விட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு, மஞ்சப்பொடி போட்டாச்சு. மிளகாயே காரம், அதனால் மிளகாய் தூள் தேவையில்லை. இந்த புளி ஜலத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா இது வந்து கொதித்து கிரேவி பதத்துக்கு குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். இவ்வளோதாங்க மிளகாய் தொக்குங்கிறது. ரொம்ப ஈஸி. அப்பப்போ இப்போ கொதிக்கும்போது இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். இந்த டைமில் இதுக்கு காரம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அது குறைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு வெல்லம் போட்டுக்கிறேன். வெல்லம் போட்டால் தான் அந்த காரம் வந்து நமக்கு எக்ஸஸாக தெரியாது. இதோடு சேர்ந்து இது கரைஞ்சிரும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இட்லி தோசைக்கு இதுக்கெல்லாம் வந்து இப்போல்லாம் மாறி சட்னி விதமாக நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. எங்கள் அம்மாலாம் இந்த வெறும் இந்த பச்சை மிளகாய் எடுத்து பெருங்காயம் கொஞ்சம் உப்பு வச்சு அம்மியில் சக்குன்னு 2 அரை அரைச்சி அவ்வளோதான். அதை இட்லி தோசைக்கு நல்லெண்ணெயை விட்டு அப்படியே தொட்டு சாப்பிட சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிளகாய் தொக்கு இது போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா லாங் லைஃப் வரும். இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். சேம் டைம் வந்து பிஞ்சு மிளகாயாக இருக்கணும். ரொம்ப இதுலேயே பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனில் ஹார்டாக இருக்கும் அந்த நீளமாக இருக்க மிளகாய். அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த மிளகாய் அப்படியே முழிச்சுன்னு இருக்கும். ஒரு மாதிரி நச்சுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அப்படியே சாஃப்டாக வெந்து மசிஞ்சு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது லைட் க்ரீனில் இருக்கும் அந்த மிளகாயை பார்த்து வாங்கிக்கணும். இது ஒன்றும் இல்லைங்க, இந்த அஞ்சரை பெட்டியில் விழுற அந்த மிளகாய் விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, மிளகாய் டப்பாவில் இருக்கிறது, அதை எடுத்து நம்ம தொட்டியில் போட்டாலே விளைஞ்சிடும். ஒரு செடி சின்ன செடியாக இருந்தாலே அதில் ஒரு 10 மிளகாய் வரும். நம்ம தொட்டியில் போடுறத விட மண் தரை இருந்ததுன்னா
அதில் போட்டிங்கன்னா நிறையாவே வரும். அவ்வளோதாங்க. இந்த கன்சிஸ்டன்சி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியான இந்த கிரேவி மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஊறுகாய் மாதிரி வந்துடும் கொஞ்சம் கெட்டியான ஆறினோடனே. ஸோ இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான மிளகாய் தொக்கு ரெடி ஆகிடும்.